வணக்கம் நண்பர்களே. இந்த டிசம்பர் மாசம் நாங்க வந்து ஒரு டூரா கார்லயே டிரைவ் பண்ணிட்டு புளோரிடா போனோம். பஃபலோல இருந்து புளோரிடா ஒரு 1886 கிலோமீட்டர் போறதுக்கு மட்டும், ரிட்டர்ன் ஒரு 1800 2000 கிலோமீட்டர் போக வர ஒரு 4000 கிலோமீட்டர் டெஸ்லால டிரைவ் பண்ணாங்க. அருமையான டிரைவிங். அங்கங்க இடத்துல நின்று அருமையா ரசிச்சுட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். ஒரு விஷயம் நான் என்ன அதுல நோட் பண்ணேன், நம்ம நாட்டிலயும் இது இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டாக்கா, ரோடு ரோட்ஸ் இல்லையா. இன்னைக்கு இன்னைக்கு வந்து இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய ரோட் பில்ட் பண்றாங்கன்னு பாக்குறோம். பட் இருந்தாலும் நம்ம அந்த ஃப்ளோ இருக்குதான்னு பார்த்தா இல்ல. என்னதான் ஹைவே அழகா லேன்ஸ் வச்சு போட்டாலும் நம்ம ஆளுங்க அந்த லேன்ல போக மாட்டாங்க. இப்படி திரும்பி போடுறது, அப்படி திரும்பி போறது, இப்படியே மாத்தி மாத்தி போறது, ஒழுங்கா டிராபிக்கை ஃபாலோ பண்ணாம போறது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னாக்கா, முக்காவாசி பேர் லைசன்ஸ் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அந்த லைசன்ஸ் காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. எல்லாமே காசு தான். ஓட்டும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க, லைசன்ஸும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. எதுவுமே தேவை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எந்த இதுல நம்ம வந்து இந்தியா 2047 வந்து இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு. ஒரு வல்லரசுனாக்கா முதல்ல அங்க இருக்கிற கல்ச்சரை வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணணும். அங்க இருக்கிற வே ஆஃப் லைஃப் ஸ்டைல உலகம் வந்து பின்பற்றணும். இங்க நம்ம ஆளுங்க வந்து இன்னும் எல்கேஜியே பாஸ் பண்ணாம உட்காந்துக்கிட்டு நான் டாக்டர் ஆக போறேன்னாக்கா எப்படி சொல்லுங்க? ரோடு போறதுனாலயோ இல்ல பில்டிங்ஸ் கட்டுறதுனாலயோ ஒரு நாடு முன்னேறிச்சுன்னு சொல்ல முடியாது. பேசிக் திங்க், மனிதனுடைய சுய ஒழுக்கம், ஒரு பேசிக் ஸ்டப்ஸ் வந்து முன்னேறினா மட்டும்தான் அந்த சமுதாயம் முன்னேறும். ஃபார் எக்ஸாம்பிள், மாட்டுக்கறி சாப்பிட்டா கொலை பண்றானுங்க நார்த் இந்தியாவில, சரியா? ஆனா மனுஷனை அடிச்சு கொன்னாக்கா அதை பத்தி யாரும் கண்டுக்கிறது கிடையாது. மனுஷனுடைய உயிர் வந்து மிருகத்தோட உயிரை விட மட்டமா இருக்குது, கன்சிடர் பண்றாங்க. ஆனா இங்க ஒரு நாயை வந்து நீங்க வந்து டார்ச்சர் பண்ணா கூட உங்களை தூக்கி ஜெயில வச்சிருவான். சோ இதுதான் டிஃபரன்ஸ். நம்ம என்னதான் நம்ம கல்ச்சர் அப்படி இப்படி சொன்னாலும் நம்ம நிறைய விஷயங்கள் முன்னோக்கிய பாதையில செல்ல வேண்டியது இருக்கு நண்பர்களே. அதை நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி வளர்த்தோம்னாக்கா கண்டிப்பா நம்ம நாடும் நல்ல ஒரு முன்னேறிய நாடாக ஆகும்.